ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் நார்மல் சுடிதார் மெட்டீரியல் வச்சு எப்படி டிசைனர் டாப் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுடிதார் மெட்டீரியல் வச்சு எப்போவுமே நார்மலாக ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் இந்த மாதிரி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எடுத்திருக்க இந்த மெட்டீரியலில் ஆல்ரெடி ரெடிமேடாக நெக் டிசைனும் இருக்குது. இந்த டிசைனில் இருந்த நெக் வித் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இது எப்படி கம்மி பண்ணி நமக்கு தேவையான நெக் வித்தாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த குர்த்தி நான் ஒரு 10 to 12 இயர்ஸ் இருக்க கிட்காக ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் எவ்வளோ லென்த் அண்ட் வித் இருக்குதுன்னு பார்த்துடலாம். மேக்ஸிமம் நம்ம கடையில் வாங்குகிற சுடிதார் மெட்டீரியல் டாப் பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ் இருக்கும். நான் எடுத்திருக்க இந்த மெட்டீரியலில் லென்த்து 42 இன்ச் இருக்குது, வித் பார்த்திங்கன்னா 32 இன்ச் இருக்குது. ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட்டு இது நியர்லி 2 மீட்டர்ஸ் இருக்க மாதிரியான கிளாத் தான். ஸோ இந்த கிளாத்தே போதும், நம்ம தாராளமாக ஒரு டிசைனர் குர்த்தி ஸ்டிச் பண்ணலாம். இதில் ஃப்ரண்ட் பார்ட்டில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அதனால் ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு 13 இன்ச் வித் இருக்க மாதிரி கிளாத்தை ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இப்போது மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுடலாம். ஷோல்டர் 12 இன்ச்சு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 இன்ச் வரும். ஒரு 1 இன்ச் கம்மி பண்ணிட்டு 5 இன்ச்சாக வச்சுக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் 6 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வெர்டிக்கல் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் ஷோல்டர்லேருந்து 12 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஹிப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து 18 இன்ச்சு. இப்போது மேலே இருக்க இந்த குர்த்தியோட ஹைட் பார்த்திங்கன்னா 25 இன்ச் வச்சுக்கிறேன். இந்த குர்த்திக்கு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு 27 இன்ச்சாக அடிஷ்னலாக ஒரு 2 இன்ச் வச்சு இப்போது மார்க் பண்ண லைன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கோடு போட்டுக்கிறேன். அடுத்து இந்த லைன்ஸ் மேலேயே ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். செஸ்ட் ரவுண்ட் 30 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச் வரும். ஒரு 0.5 இன்ச் லூஸ்க்காக ஆட் பண்ணி 8 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து வேஸ்ட் ரவுண்டு என்னோடய மெஷர்மெண்ட் 28 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7 இன்ச் வரும். 0.5 இன்ச் இங்கேயும் லூஸ் கொடுத்து 7.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹிப் ரவுண்டு 30 இன்ச்சு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.5 இன்ச்சு. இங்கே 1 இன்ச் லூஸ் ஆட் பண்ணிவிட்டு 8.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நான் குர்த்தியோட ஹைட்டு ஒரு 2 இன்ச் அடிஷ்னலாக ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 25 இன்ச் தான் மார்க் பண்ணியிருந்தேன், இப்போ 2 இன்ச் அடிஷ்னலாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். குர்த்தியோட ஓப்பன் 13 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஏலைன் குர்த்தி தான் கட் பண்ண போகிறோம், அதனால் ஓப்பன் நல்லா அகலமாக வர மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேன். எல்லா ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸ்லேயும் 1.5 இன்ச் நான் மார்ஜின் ஆட் பண்ணிக்கிறேன். குர்த்தியோட ஓப்பனில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் போதும். எல்லா ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். குர்த்தியோட டோட்டல் ஹைட் 34 இன்ச்சு. மேலே வர இந்த ஏலைன் குர்த்தி வந்துட்டு 26 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் சீம்காக வச்சுருக்கேன். கீழே அட்டாச் பண்ணுற ஃப்ரில் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு, ஸோ கரெக்டாக இருக்கும் நமக்கு. குர்த்தியோட பாட்டமில் ஒரு 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிவிட்டு கர்வாக லைன் போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். ஏலைன் குர்த்திக்கு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும், இல்லைனா சைட்ஸில் கீழே தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். என்னோடய ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 14 இன்ச்சு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 7.25 இன்ச்சு. செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு. கட் பண்ணிடலாம். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டை கரெக்டாக சென்டரில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை அது மேலேயே போட்டுட்டு அவுட்டர் லைன்ஸை அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுலேயுமே மார்க்ஸ் எல்லாத்தையும் நாச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் ஆர்ம் ஹோல் கர்வ் ஒரு 0.5 இன்ச் குழிவாக கட் பண்ணணும். அதை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு எவ்வளோ கிளாத் வேணும்னு பார்த்துடலாம். குர்த்தியோட பாட்டம் மெஷர் பண்ணி பாருங்கள். அதில் 13.5 இன்ச் வரும். ஒரு 1/2 இன்ச் சீம் போக 13 இன்ச்சு. இதை நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 26 இன்ச் வரும். பேக் பார்ட்டுக்கு மட்டும் 26 இன்ச்சு. இதுக்கு கீழே அட்டாச் பண்ண போகிற ஃப்ரில்லோட லென்த் பார்த்தீங்கன்னா 26 + 26, அதாவது டபுளாக எடுக்கணும். அப்போ தான் ஃப்ரில் அட்டாச் பண்ணும்போது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ பேக் பார்ட்டுக்கு மட்டும் ஃப்ரில்லோட லென்த் பார்த்தீங்கன்னா 52 இன்ச் வேணும். ஃப்ரில்லோட ஹைட்டு உங்களோட இஷ்டம்தான். நான் இங்கே வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். +2 இன்ச் சீம்காக வேணும். ஸோ டோட்டலாக 10 இன்ச்சு. ஃப்ரில்லோட ஹைட் 10 இன்ச்சு, லென்த்து 52 இன்ச்சு. இது வந்து பேக் பார்ட்டுக்கு மட்டும். இதே மாதிரி இன்னொரு கிளாத் வேணும், அது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியலை அப்படின்னா வீடியோவை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பாருங்கள், புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போது ஃப்ரில் அட்டாச் பண்ணுறதுக்கு தேவையான கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்கள் கிட்ட கிளாத் கம்மியாக இருந்துச்சுனாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இங்கே நான் பஃப் ஸ்லீவ் வைக்க போகிறேன். ஸோ நார்மல் ஸ்லீவ் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் அதிகமாக எடுத்துக்கிறேன். ஸ்லீவோட ஹைட் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். ஸ்லீவ் கேப் 2.5 இன்ச்சு, இதையும் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பஃப் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணிடலாம். ஸ்லீவோட ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வரைக்கும் அந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா ப்ளீட்ஸ் வைக்கிறக்காக. இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவ் மெஷர்மெண்ட்ஸ், நார்மல் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் ரவுண்ட் 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். அடுத்து ஸ்லீவ் ரவுண்ட் இல்லைனா ஸ்லீவ் ஓப்பன் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு, 1.5 இன்ச் மார்ஜினுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ கோடு போட்டுட்டு ஸ்லீவை கட் பண்ணிடலாம். பாடி பார்ட்டில் கட் பண்ணும்போது என்ன மார்ஜின் கொடுத்தனோ அதே தான் இங்கே ஸ்லீவ்லேயும் கொடுத்துருக்கேன். ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த 2.5 இன்ச் மார்க்கை நாச் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைட்லேயும் ஒரு 1/2 இன்ச் குழிவாக கட் பண்ணணும். அதை கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட மார்க்ஸ் எல்லாத்தையும் நாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நெக் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிடலாம். பேக் பார்ட்டில் நெக் வித் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு, நெக் லென்த்து 4.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பாக்ஸ் போட்டுட்டு யூ ஷேப்பில் நெக் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நெக் லைனில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் சீம்க்கு விட்டுட்டு பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணிடுறேன். அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நான் வந்து பேப்பர் பேஸ்டிங் யூஸ் பண்ணிக்க போகிறேன். வித்தவுட் லைனிங்கில் தான் இந்த குர்த்தி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணும்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேப்பர் பேஸ்டிங்காக ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டுட்டு நெக் வித் 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு. இந்த மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் போட்டுக்கிறேன். அந்த பாக்ஸ்குள்ளேயே என்னோடய நெக் டிசைனை வரைஞ்சிட்டு 1 இன்ச் வைடு வச்சு கட் பண்ணிக்கலாம் பேப்பர் பேஸ்டிங்கை. இந்த பேப்பர் பேஸ்டிங்கை குர்த்தியோட கிளாத்லேயே ராங் சைடில் வச்சுட்டு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். டிசைனோட சைட்ஸில் ஒரு 1/2 இன்ச் மட்டும் மடித்து தைக்கிறதுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தையெல்லாம் கட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைனோட டேர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு வெளியே இருக்க கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டரை மார்க் பண்ணிக்கலாம். பேப்பர் பேஸ்டிங்கோட சென்டரும் நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட சென்டரும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க.
நெக் வித்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்க டிசைனும் நம்ம பேப்பர் பேஸ்டிங்கோட எட்ஜும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு பின் பண்ணிக்கோங்க. பேப்பர் பேஸ்டிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கையும் வச்சுட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ தான் பேப்பர் பேஸ்டிங் மூவ் ஆகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பேப்பர் பேஸ்டிங்கில் இருக்க நெக் லைன் பக்கத்துலேயே வர மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை நெக்கில் கட் பண்ணிடலாம். நெக்கோட அந்த டேர்னிங்ஸ்லாம் சின்ன சின்ன கட் போட்டுட்டு பேப்பர் பேஸ்டிங்கை இப்போ ராங் சைடில் டேர்ன் பண்ணிடுறேன். இப்போது பேப்பர் பேஸ்டிங்கை ராங் சைடில் டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ நெக் டிசைன்லேயே மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த குர்த்தி ஒரு 12 இயர் கேர்ளுக்காக தான் ஸ்டிச் பண்ணுறேன். அவங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் ஹைட் பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு தான். ஆனால் இந்த சுடிதார் மெட்டீரியலில் டிஃபால்ட்டாக நெக் ஹைட் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் இருந்துச்சு. பெரியவங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இது கரெக்டாக இருக்கும். கிட்ஸுக்குன்றனால நம்ம ஹைட் கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு ஹைட்டையும் மாற்றி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது பேட்ச் ஒர்க் தான் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி எதுவும் பண்ணலை, சிம்பிளாக இதே மாதிரி விட்டுற போகிற நெக்கை. பேக் பார்ட்டில் கிராஸ் பீஸ் வச்சுட்டு நெக் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். கிராஸ் பீஸை மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடில் வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அடித்து உள்பக்கமாக திருப்பிட்டேன். பேக் பார்ட்டில் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம், அப்போ தான் ஷேப் நல்லாயிருக்கும். டாட்க்கு சென்டர்லேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர்லேருந்து 9 இன்ச்சு. அந்த 9 இன்ச்லேருந்து கீழே ஒரு 8 to 9 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். நம்ம பிடிக்கிற டாட் எப்போவும் செஸ்ட் ரவுண்டுக்கு கீழேருந்து ஆரம்பித்து வேஸ்ட் ரவுண்ட் கீழே வரைக்கும் பிடிக்கணும். இப்போ அந்த நம்ம போட்ட கோடு மேலேயே ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தைச்சிடலாம். இப்போது குர்த்தியோட பேக் பார்ட்டில் டாட் பிடிச்சாச்சு. அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட ரைட் சைடும் பேக் பார்ட்டோட ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு பேக் பார்ட்டில் நம்ம நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதையே ஃப்ரண்ட் பார்ட்டோட மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டரோட கார்னரில் ஒரு சின்னதாக கட் போட்டுக்கலாம். அப்போ தான் டேர்ன் பண்ணும்போது பல்கியாக தெரியாமல் இருக்கும். நீட்டாக இன்விசிபிளாக ஷோல்டர் ஸ்டிச் பண்ணியாச்சு. ரா எட்ஜஸ் எதுவும் வெளியே தெரியாது. இதே மாதிரி இன்னொரு சைடு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். பேக் பார்ட்டில் நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அட்டாச் பண்ண அந்த ஸ்ட்ரிப்பை இப்போது ராங் சைடில் வச்சுட்டு அந்த எட்ஜஸ் மேலேயே ஒரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்லீவில் நம்ம ஒரு 2.5 இன்ச்சுக்கு கிளாத் விட்டோம் இல்லையா, அது ரெண்டுக்கும் நடுவில் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஈவனாக இருக்க மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸாக வச்சுக்கலாம். இப்போ அந்த 2 நாட்சுக்கும் நடுவில் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி ஸ்லீவோட இன்னொரு சைட்லேயும் ப்ளீட்ஸ் வச்சிடலாம். அங்கே ப்ளீட்ஸோட டைரெக்ஷனை மாற்றி வைக்கிறேன். மேலே இருக்க ப்ளீட்ஸுக்கு இதை அப்படியே ஆப்போசிட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்லீவோட 2 சைட்லேயும் நம்ம ப்ளீட்ஸ் வச்சாச்சு. இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ்ஸ் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் ரவுண்டில் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக 2 இன்ச் வித் இருக்க மாதிரி ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன். அதை ஸ்லீவோட ராங் சைடில் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ அந்த ஸ்ட்ரிப்பை உள்பக்கமாக திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்ட் பண்ண எட்ஜஸை ஸ்லீவ் ரவுண்டில் வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பஃப் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஸ்லீவை பாடி பார்ட் கூட அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டர் ஜாயினிங்கும் ஒன்றா வச்சுட்டு ஸ்லீவோட ஒரு சைடை ஃபஸ்ட்டு தைச்சிட்றேன்.
கிளாத்தை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்லீவோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு சைடு ஸ்லீவையும் தைச்சிக்கிறேன். ஸ்லீவுக்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஃப்ரில் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரில்லை நம்ம ஆல்ரெடி 2 இன்ச் சீம்க்கு விட்டுருக்கோம். ஃப்ரில்லோட கீழ் பக்கத்தில் 1/2 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரில்லோட இன்னொரு சைடில், அதாவது குர்த்தி அட்டாச் பண்ண போகிற சைடில் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக 2 தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். உங்கள் மிஷினில் பிக்கோ ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது கூட பண்ணிக்கோங்க. ஃப்ரில்லோட ஃபுல் லென்த்லேயும் இதே மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன். அடுத்து ஃப்ரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் மிஷினில் லாங் தையல் வச்சுட்டு இந்த கிளாத்தில் குர்த்தி அட்டாச் பண்ண போகிற சைடில் ஃபுல் லென்த்துக்கும் ஒரு தையல் போட்டுட்டு அந்த தையலில் இருக்க ஒரு நூலை மட்டும் பிடிச்சி இழுத்தீங்கன்னா நீட்டாக ஃப்ரில் ரெடி பண்ணிடலாம். இல்லைன்னா நான் காட்டுற மாதிரி இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளாத்தை கொஞ்சம் நெருக்கமாக வச்சுட்டு மேலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மெத்தட்லேயும் ஃப்ரில் ஸ்டிச் பண்ணலாம். இது தைக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைச்சிக்கோங்க. இப்போ நான் குர்த்தியோட ஒரு சைடில் மட்டும் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரில் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஸ்லீவ் ரவுண்ட் 5 இன்ச்சு, ஆர்ம் ஹோல் 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மற்ற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கும். ஸோ அது மேலேயே இப்போ ஒரு தையல் போட்டுடலாம். ஹிப் ரவுண்டுக்கு கீழே தைக்கும்போது அப்படியே ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் மட்டும் விட்டுட்டு கீழே வரைக்கும் தைச்சிட்றேன். சைட் ஜாயினிங்க்கு டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடு மட்டும்தான் இப்போ சைட் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கீழே ஃப்ரில் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஏன் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரில்லை நான் எங்கேயும் கட் பண்ண தேவையில்லை. அப்படியே ஃபுல் லென்த்துக்கு வச்சு அப்படியே தைச்சிடலாம். இப்போது ஃப்ரில் அட்டாச் பண்ணிடலாம். குர்த்தியோட ரைட் சைடில் ஃப்ரில் கிளாத்தை வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி தைச்சிடலாம். நீங்கள் குர்த்தியோட சைட் ஜாயின் பண்ணாமல் ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் தனித்தனியாக ஃப்ரில்லை அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குர்த்தியோட 2 சைட்லேயும் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களோட இஷ்டம்தான். அவ்வளோதான், குர்த்தியோட ஃபுல் ரவுண்ட்லேயும் இப்போ நம்ம ஃப்ரில் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து குர்த்தியோட இன்னொரு சைடையும் தைச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு சுடிதார் மெட்டீரியல் வச்சு ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு குர்த்தியை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.